தமிழ் பேரறிஞர்கள் பெயராலும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் தமிழக அரசு வழங்கி வரும் திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றிட தகுதியான பெருமக்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். விருது பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்க பதக்கம், தகுதி உரை சான்றிதழ் ஆகியன வழங்கப்படும். தமிழுக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த திருவள்ளுவர், மகாகவி பாரதியார் உள்ளிட்ட தமிழ் பேரறிஞர்கள் மற்றும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழறிஞர்களுக்கு சிறப்பு விருதுகளை வழங்கி வருகிறார். தமிழுக்கு தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் பேரறிஞர்கள் பெயராலும் தன்னலமற்ற தலைவர்கள் பெயராலும் திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிட தகுதியான பெருமக்களை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதன்படி திருவள்ளுவர் விருது முனைவர் வி.ஜி. சந்தோஷம், தந்தை பெரியார் விருது தருமபுரியைச் சேர்ந்த திரு வி.ஆர். வேங்கன், அண்ணல் அம்பேத்கர் விருது திரு ஏ. பொன்னுசாமி, பேரறிஞர் அண்ணா விருது காரைக்குடியைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் பர்வத ரெஜினா பாப்பா, பெருந்தலைவர் காமராசர் விருது காந்தி நிகேதன் தே. கல்லுப்பட்டியைச் சேர்ந்த டாக்டர் இரா. வெங்கடசாமி, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பொன்னடியான், பாவேந்தர் பாரதிதாசன் விருது மதுரையைச் சேர்ந்த முனைவர் பி. ரேணுகா தேவி, தமிழ் தென்றல் திருவிகா விருது தினமணி ஆசிரியர் திரு கி. வைத்தியநாதன், முத்தமிழ் கவிஞர் கியாபே விஸ்வநாதம் விருது மதுரையைச் சேர்ந்த திரு ராகோ ராசாராம் ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் விருதுகளை வரும் 16ஆம் தேதியன்று சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெறும் திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழாவில் வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். விருது பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதி உரை சான்றிதழ் ஆகியவை வழங்கி சிறப்பிக்கப்படும். மேலும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் 46 பேருக்கு நிதி உதவி அரசாணைகள் இவ்விழாவில் வழங்கப்படும் என தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.